சென்னை ஹைகோர்ட்ல மத்திய அரசு தாக்கல் செய்த அபிடவிட்ல கச்சத்தீவு தொடர்பாக இந்தியா இலங்கை இடையிலான கடல் எல்லைக்கோடு முடிந்து போன விவகாரம்னு மத்திய அரசு சொல்லுது. கச்சத்தீவை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்திய மீனவர்களுக்கு மீன்பிடிக்க பாரம்பரிய உரிமை கிடையாதுன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் கடிதம் எழுதியிருந்தாங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சியும் கச்சத்தீவு மீதான இந்தியாவின் இறையாண்மையை மத்திய அரசு மறு ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டிலிருந்து குரல் கொடுக்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது உண்மையாக தான் சொல்கிறாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா கடந்த காங்கிரஸ் கூட்டணி அரசுலையும் சரி இவங்களும் சரி இப்போ 10 நாளைக்கு முன்னாடி கூட இவங்க அதில் உரிமை இல்லைன்னு தான் சொன்னாங்க. அப்போ அதை பற்றிய ஒன்றும் பெரிய சிந்தனை ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில். அந்த மனு மத்திய அரசினுடைய மனு அல்ல, அது பழைய மத்திய அரசு தயாரித்து கொடுத்த மனு. இல்லை, இது பாஜகனுடைய இந்த வாதம் ரொம்ப அதாவது இது ஏற்றுக்கொள்ளவே முடியல. எப்படி சொல்ல முடியும்? ரயில் கட்டணம் ஏன் உயர்த்தினீங்கன்னா அவங்க எல்லாம் போட்டு வச்சுட்டு போயிருந்தாங்க, நிறுத்திட்டாங்க, நாங்கள் போட்டோம். ஏன் நீங்கள் கேஸ் விலையை உயர்த்தினீங்கன்னா அவங்க வச்சுட்டு போனாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், எதுக்கு ஒரு மோடி அரசு? அது நீங்கள் மன்மோகன் சிங் அரசு என்ன செஞ்சா அதே செய்யறதுக்கு நீங்கள் எதுக்கு அதுக்கு நிறுத்தி வைக்கலாமே? இப்போ ரயில்வே பட்ஜெட் வரதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி இதை ஏற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ என்ன என்று சொன்னால் இந்த பழி போடுவது என்கின்ற அரசியலை தவிர அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறதான என் நிலைமைக்கு வந்துகிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் என்னன்னு சொன்னால் இது நேற்று ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் போட்டு அங்கே பாஜகனுடைய அவங்களுடைய இங்கே தமிழ்நாடு அந்த அரசு கூடும்போது அது சும்மா ஒரு செய்தி. இது நடைமுறைக்கு வரப்போகிறது இல்லைங்கிறது நல்லா தெரியும் நமக்கு. இது செய்யவே போகிறதில்லை. அப்படிப்பட்ட நோக்கமே அவங்களுக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா கூடங்குளம் பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையிலும் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் நிலைப்பாட்டில் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. இது தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த 40-45 நாட்கள்லேயே அவங்க எங்கே இருக்காங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் சும்மா அவங்க நாங்கள் அப்படி கச்சத்தீவை மீட்போங்கிறதெல்லாம் இதை ஒரு போலி. இது ஏற்றுக்கொள்ளவே முடியல. என்ன அவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலையை ஏற்றுக்கொள்ளவே முடியல அப்படின்னு பாலு சொல்றாரு. கச்சத்தீவு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது இந்த விவகாரம் சரியாக கையாளப்படவில்லைங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலை. அதனால இப்போ அதை ரீஓபன் பண்ணணும், மறுபடியும் அதை ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு பிஜேபி சொல்லுது. இல்லை, பிஜேபியினுடைய முந்தைய வடிவம் இருக்குல்ல ஜனசங்கம், அது இதை எதிர்த்ததா? பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா நீங்க எதிர்த்துதான்னு கேக்குறீங்க. முரளிதர் ராவ் அந்த விவகாரத்துல பாரதிய ஜனதா கட்சி ஜனசங்கம் இது முறையாக கையாளப்படவில்லை என்பதுதான் ஜனசங்கத்தினுடைய கருத்துன்னு சொல்றாரு. இல்ல, அதாவது நான் இந்த பிரச்சனை வந்த பிறகு மத்திய அரசாங்கம் இதை பதில் மனு தாக்கல் பண்ண பிறகு இடையில கூட வேறொரு செய்தி வந்திருந்தது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டபோது அப்படி ஒரு ஒப்பந்தமே இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது சம்பந்தமான விவரங்களை தேடி பார்க்கிற போது அன்னைக்கு ஒருவேளை அது தவறாக கூட இருக்கலாம். இந்த போட்ட ஒப்பந்தம் தவறு என்று கூட நம்ம இன்னைக்கு முடிவெடுக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முந்தைய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய நடைமுறை பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அறிவிலிருந்தும் அதை பரிசீலிப்பது என்பது சாத்தியமற்றது. நம்பர் 1. இப்போ அடிப்படையான பிரச்சனை என்ன? தமிழக மக்கள் மீன்பிடிப்பதற்கு, தமிழக மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கு ஒரு அனுமதி வேண்டும். ஸோ அதை நீங்கள் உத்தரவாதப்படுத்துறதுக்கு பதிலாக ஈவன் கச்சத்தீவு நம்ம கைக்கு வந்துட்டா கூட அதனால் பெரிய மாற்றங்கள் ஒன்றும் வந்துவிட போவதில்லை. பிரச்சனை என்ன? இலங்கையினுடைய கடற்பரப்பில் நம்முடைய மீனவர்கள் மீன்பிடிப்பது பாரம்பரியமாக செய்து கொண்டு வருகிறார்கள். அதை உத்தரவாதப்படுத்துவதற்கான என்ன நடவடிக்கை? நீங்கள் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் கூட ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். ஒரு 3 நாள் என்று வைத்துக் கொள்ளலாமா அல்லது 3 நாள் 4 நாள் என்று வைத்துக் கொள்ளலாமா என்பது. எனவே இத்தகைய அப்புறம் பாரதிய ஜனதாவினுடைய இந்த நிலைப்பாடு ஒரு மோசடித்தனமானதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால், நீங்கள் தேர்தலுக்கு முந்தைய காலத்தில் இது மாதிரியான விஷயங்களை அவங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிதீவிர ஒரு தமிழ் தேசியம் என்கிற நிலைப்பாட்டிலிருந்து தான் அதை பண்ணாங்க. இப்போ அவங்க மத்திய தலைமை இப்படி முடிவெடுத்த பிறகு அதுலேருந்து பின்னுக்கு போகிறாங்க. சார் சொன்னதில் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒரு சட்டம் இயற்றியதையே மாற்ற முடியும் என்றால், நீங்கள் இப்போ உதாரணமாக எஃப்டிஐயில் வர இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், நாங்கள் அதை ரத்து பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. பட் பிரச்சனை என்னென்னா, அது மத்திய அரசாங்கம் ஏற்கனவே கொண்டு வந்த சட்டம் தானே. அந்த ஒரு சட்டத்தையே நீங்கள் மாற்ற முடியும் என்றால் ஒரு அஃபிடவிட்டை மாற்ற முடியாது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? எனவே அவர்களுடைய மத்திய தலைமையை பொறுத்தளவில் அவங்க ஒரு நிலைப்பாடு எடுப்பதும், தமிழகத்தில் மக்களுடைய கோபத்துக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும் அல்லது மக்களிடம் தாங்கள் தான் தமிழர்களுக்கு கூடுதலாக
செய்ய போகிறோம் என்கிற உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்றாங்க. தமிழக முதலமைச்சர், தமிழ்நாட்டிலுடைய பிற அரசியல் கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து இந்த அழுத்தம் கொடுத்தாலும் மத்திய அரசு தங்களுடைய நிலையை மாற்றிக்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இன்னொரு செய்தி வந்தது. அதாவது அது மீன் பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தொகையை கொடுத்துட்டு செய்வது அப்படின்னு கூட ஒரு 2 நாளைக்கு ஒரு செய்தி வந்தது. அப்ப என்ன என்று சொன்னால், பல்வேறு செய்திகள் மாற்றி மாற்றி என்று சொல்லி மக்களை குழப்பம்தான் ஆக்குறாங்க. ஒண்ணுமே இல்லை, மீனவர் பிரச்சனை மோடி அரசாங்கம் வந்துருச்சுன்னா தீர்ந்து போயிடும் சொன்னாங்க. நடக்குதா? அன்றாடம் வந்து கைது செய்யப்படுவதும் திரும்ப விடுவிக்கப்படுவதும் என்கின்ற அது என்ன நாடகமா? அது என்ன உண்மையாகவே தமிழ்? இன்னும் சொல்ல போனால் இந்திய அரசினுடைய கையாலாகத்தனமா என்பதை அவர்கள் நேரடியாக ஒப்புக்கொள்ளணும். அப்படி பண்ணால் தான் அது சரியா இருக்கும். இல்லைன்னா இதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை எதை நம்பி மக்கள் வந்து இன்னைக்கு மீன் பிடிக்க போவார்கள் மீனவர்கள்? நீங்கள் இந்த விஷயத்தை நான் இன்னொரு விதமாகவும் பார்க்குறேன். நீங்கள் தமிழ்நாட்டு தமிழ் மீனவர்கள் குறித்து கூடுதலான அக்கறை இருக்கிற போது இதை அப்ஜெக்ட் பண்ணுறவங்க யாரு? இலங்கை நாட்டினுடைய தமிழ் மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் உங்களுக்கு இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் மீன்பிடி சாதனங்கள் எங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. எனவே பிரச்சனை என்னன்னா, 2 பகுதியினுடைய மீனவர்களுடைய பாதுகாப்பையும் அதே சமயத்தை வாழ்வாதாரத்தையும் உத்தரவாதப்படுத்துவது எப்படி என்பதற்கு பதிலாக இப்போ தமிழக முதலமைச்சரே இப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு மாற்றையும் வைக்கிறாங்க, ரொம்ப சப்டிலாக அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் இதை உத்தரவாதப்படுத்தணும், இன்னொன்று ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கான உபகரணங்களை வழங்குவதற்கு மத்திய அரசாங்கம் மானியம் கொடுக்கணும், அதற்கான ஏற்பாட்டை கொடுக்க வேண்டும் என்றும் சொல்கிறாங்க. ஸோ பிரச்சனை என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கிடைக்குது, அதில் இந்திய தமிழ் மீனவர்களும் இலங்கை தமிழ் மீனவர்களும் அதில் போட்டி போட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்பதுதான். எனவே இதை கச்சத்தீவு என்று மாற்றுவதற்கு பதிலாக தமிழக மீனவர்களுடைய மீன்பிடி உரிமை எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக முயற்சிப்பது தான் சரியாக இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே தேர்தல் நோக்கிலிருந்து தான் இது தேர்தலுக்கு முன்னால் பார்த்தாங்க. 24 மணி நேரத்தில் இது வந்து தீர்த்து வைக்கப்படும் என்றெல்லாம் சொன்னாங்க. அது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.